ஒரு வீடு என்றிருந்தால் அந்த வீட்டில் கண்ணாடி என்பது முக்கியம். கண்ணாடி என்பது மகாலட்சுமியின் அம்சம். அதனால்தான் பெரியவர்கள் செவ்வாய், வெள்ளி கண்ணாடி உடையக்கூடாது, உடைந்தால் ஏதோ அபசகுணம் நடக்கப் போகிறது என்று குறிப்பிடுவார்கள். எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் அந்த விசேஷங்களில் கண்ணாடி என்பது இருக்கும். குறிப்பாக பெண்கள் பூப்படைந்தாலும் சரி, திருமணம் என்றாலும் சரி, சீர்வரிசையில் முதலாவதாக இருப்பதும் கண்ணாடிதான். அப்படிப்பட்ட கண்ணாடியை நம் வீட்டில் ஒருபோதும் திசைகள் மாற்றி வைத்தால் செல்வ வளம் குன்று விடுமாம், மேலும் பிரச்சனைகள் பல வந்து விடும் என்று ஜோதிடர்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த கண்ணாடியை அறையில் எந்த திசையில் மாட்டி வைக்க வேண்டும், வாஸ்து சாஸ்திரம் என்ன சொல்கிறது? இன்றைக்கு விதவிதமான கண்ணாடிகள் வந்துவிட்டன. கண்ணாடி நமது பிம்பத்தை எதிரொலிக்கும். நாம் என்ன செய்கிறோமோ அதை அப்படியே பிரதிபலிக்கும். வீட்டிற்கு கண்ணாடி வாங்கும் போது சூரியன் இருக்கும் பகல் நேரத்தில் தான் வாங்க வேண்டும். சூரியன் மறைந்த பிறகு ஒருபோதும் கண்ணாடி வாங்கக்கூடாது. கண்ணாடியின் பிரேம் பொதுவாக இளநிற வண்ணங்களில் இருப்பது சிறப்பானது. சந்தன நிறம், வெண்மை, இளஞ்சிவப்பு, இளம் பச்சை நிற பிரேம்கள் இருப்பதாக பார்த்து வாங்க வேண்டும். கண்ணாடியை நாம் அடிக்கடி சுத்தம் செய்து பராமரிக்க வேண்டும். ஒருபோதும் கவனக்குறைவாக கையாண்டு அதை உடைத்து விடக்கூடாது. வீட்டில் முகம் பார்க்கும் கண்ணாடி உடைவது நல்லதல்ல. ஏதோ ஒரு தவறு நடக்கப் போவதை உணர்த்தும் அறிகுறியாகும். வாஸ்து சாஸ்திரப்படி கண்ணாடியை சரியான திசையில் மாட்ட வேண்டும். நம் வீட்டில் இருக்கும் கண்ணாடியை சரியான இடத்தில் சரியான திசையை பார்த்து வைக்க வேண்டும். கண்ணாடியானது நல்ல சக்தியை வரவேற்கும். வீட்டிற்குள் நேர்மறை ஆற்றல்களை அதிகரிக்கும். எதிர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்காத வகையில் கண்ணாடியை சரியான திசையில் மாட்டி வைப்பது அவசியம். உங்கள் வீட்டில் அல்லது பணியிடம், படுக்கையறை, சமையலறை அல்லது வேறு எந்த இடத்தில் கண்ணாடி இருந்தாலும் அதனை வாஸ்து சாஸ்திரப்படிதான் வைக்க வேண்டும். வீட்டின் வடக்கு அல்லது கிழக்கு சுவரில் எந்த வகையான கண்ணாடி அல்லது கண்ணாடி ஷோபீஸ் வேண்டுமானாலும் பொருத்தலாம். இந்த திசையில் கண்ணாடியை வைத்தால் வீட்டில் உள்ளவர்களின் பொருளாதார நிலை நன்றாக இருக்கும். தெற்கு அல்லது மேற்கு சுவர்களில் கண்ணாடி வைப்பதை எப்போதும் தவிர்க்க வேண்டும். வாஸ்துப்படி கண்ணாடியின் திசை முக்கியமானது. வீட்டில் கண்ணாடியை தவறான இடத்தில் வைப்பதால் பல பாதிப்புகள் ஏற்படும். ஒரே நேரத்தில் எதிர்மறை ஆற்றலை உருவாக்கும் 2 கண்ணாடிகளை ஒன்றுக்கொன்று எதிரே வைக்க வேண்டாம். கண்ணாடி தரையிலிருந்து சுமார் 4 முதல் 5 அடி வரை வைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். கண்ணாடிகளை எங்கு வைக்க வேண்டும்? உங்கள் வீட்டில் அதிர்ஷ்டம் வர விரும்பினால் வீட்டில் சில சிறப்பு இடங்களில் கண்ணாடிகளை வைக்கலாம். உதாரணமாக ட்ரெஸ்ஸிங் ரூம் மற்றும் கழிவறைக்கு, கூடுதலாக டைனிங் டேபிள்களுக்கு முன்னால் சாப்பாட்டு பகுதியில் ஒரு கண்ணாடியை மாட்டலாம். வாஸ்துப்படி இது குடும்ப உறுப்பினர்களிடையே அன்பையும் பாசத்தையும் அதிகரிக்கிறது. அது மட்டுமல்லாமல் உங்கள் வீட்டின் படுக்கை அறையில் கண்ணாடியை வைக்க கூடாது. படுக்கை அறையில் கண்ணாடியை வைத்தாலும் படுக்கையின் பிரதிபலிப்பு தெரியும் இடத்தில் வைக்காதீர்கள். எந்த கண்ணாடியின் வடிவம் நல்லது? சூழலியல், சதுர மற்றும் செவ்வக வடிவங்கள் எப்போதும் விரும்பப்படுகின்றன. ஏனெனில் அவை ஆற்றலை சமமாக பரப்புகின்றன. ஓவல் மற்றும் வட்ட கண்ணாடிகள் உங்களுக்கு சிறந்ததாக கருதப்படுவதில்லை. அவற்றை நீங்கள் தவிர்க்க வேண்டும். நீங்கள் பணத்தை வீணடிக்கிறீர்கள் மற்றும் பணத்தை செலவழிப்பதை தவிர்க்க விரும்பினால் உங்கள் லாக்கரில் ஒரு கண்ணாடியை வைக்கவும். இது உங்கள் செல்வத்தை அதிகரித்து கடன் போன்ற சூழ்நிலைகளில் இருந்து உங்களை விலக்கி வைக்கும். இருப்பினும் கண்ணாடிகள் எந்த சிதைந்த படத்தையும் பார்க்க முடியாத வகையில் பாதுகாப்பாக உள்ளே வைக்கப்பட வேண்டும். வாஸ்துப்படி கண்ணாடிகள் வரும்போது பிரதிபலிப்பு முக்கியமானது. உங்கள் ஜன்னலுக்கு வெளியில் நல்ல காட்சி இருந்தால் அந்த ஜன்னலுக்கு முன்னால் ஒரு கண்ணாடியை வைக்கவும். இது நேர்மறை ஆற்றலை ஈர்க்கிறது. இதனால் வீட்டிலிருந்து எதிர்மறை ஆற்றலை நீக்குகிறது. வீட்டில் உள்ள ஒரு பொருள் எதிர்மறையாக உணர்ந்தால் வாஸ்துவின்படி கண்ணாடியை அதன் முன் வைப்பது எதிர்மறையை நீக்குகிறது. மேலும் கண்ணாடிகள், கண்ணாடி பொருட்கள் அல்லது பளபளப்பான பொருட்கள் எதையும் பிரதான கதவுக்கு முன் வைக்க கூடாது. வீட்டுக்கு தலைவாசலுக்கு நேராக சில கண்ணாடியை மாட்டி வைப்பார்கள். வாஸ்துப்படி இது சரியானதல்ல என்பது நிபுணர்களின் கருத்தாகும். செல்வ வளம் வெளியேறி பொருளாதார நெருக்கடி ஏற்படும் என்றும் ஜோதிடர்கள் கூறுகின்றனர். ஒரு வீட்டில் எப்போதும் கண்ணாடி உடைந்து விட்டால் அந்த கண்ணாடியை நீங்கள் உபயோகிக்க கூடாது. உடனே தூக்கி எறிந்து விட வேண்டும். கண்ணாடி உடைந்தால் வீட்டில் கலகம் என்பது முன்னோர்களின் சொல். அதே போல் ஒருபோதும் படுக்கையறையின் அருகில் கண்ணாடியை வைக்க கூடாதாம். எந்த திசைகளை கண்ணாடியை வைக்க வேண்டும் என்று கேட்டு தெரிந்து கொண்டு கண்ணாடியை பயன்படுத்துங்கள். ஒரு வீடு கட்ட எப்படி வாஸ்து சாஸ்திரம் பார்க்கிறோமோ அதே போன்றுதான் கண்ணாடி வைக்கும் இடங்களையும் பார்த்து வைக்க வேண்டும். வளம் கண்டிப்பாக கிடைக்கும். கண்ணாடி நேர்மறை ஆற்றலையும் எதிர்மறை ஆற்றலையும் பிரதிபலிக்கும். ஆதலால் நேர்மறை ஆற்றல் அதிகம் இருக்கும் இடங்களில் கண்ணாடியை வைத்து பழகுங்கள். அதற்குத்தான் திசைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன.